கைசி இன்றைக்கி அப்புறமா அதுக்கு அப்புறமா இப்போதைக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்புறமா என்ன கேட்டாங்கன்னா கையில் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க கோவப்படுறாங்க. ஏன் யாருமே சாப்பிடாம வந்தீங்க, எதுக்கு சாப்பிடாம வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கள் அத்தை தப்பாக பேசுனாங்கன்னு சொல்லி தான் சாப்பிடாம வந்தீங்க, நம்ம சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கோம், உங்கள் எல்லாத்துக்குமே என் கையாலே சாப்பாடு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சமையல் சமையலாம் தலைவலாம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் எழில் வந்துடுறாரு. இப்போ எழில் அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தனம் மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்நேரம் மட்டும் அந்த மேனேஜர் பணம் கிட்ட வந்தாருன்னா சூழ்நிலை தப்பாக போயிடும், எப்படியா அவங்க இங்கேருந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எழில் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கு எல்லாம் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பேர் எழில் கையில் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கையில் அவங்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குது, அது என்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லி எழில் சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மேனேஜர் சிவசங்கருக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் அடியாளோட நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி நான் போகிற போல் எல்லாரும் உங்கள் காலை கெஞ்ச போகிறாங்களா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு சிவசங்கர் என் பேர் சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி அப்புறமா இப்படி தான் வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.